கத்தி மட்டும் தான் வெட்டல கைஸ், கத்தி மட்டும் தான் வெட்டல. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்மளோட சோப்பு இதில் இறக்குறேன். கரெக்டாக ஒரு ரோல் வர்ற அளவுக்கு சோப்பை சுற்றி வரணும், சரிங்களா? அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான அந்த இது கிடைக்கும், ஷேப். பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்த வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்த வந்து அப்படியே ஒட்டி விட்டு இந்த இடத்த ரெண்டுமே இங்கே பாருங்கள், இந்த பக்கம் அப்படியே இது பண்ணி வேணால் நம்ம இங்கே மட்டுமே ஸ்டிக்கர் வேணுன்னா ஒட்டிக்கலாம், சரிங்களா? சின்ன ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கலாம், இல்லைன்னா அதுவே ஒட்டிக்கும். இந்த ஸ்டிக்கரை பொறுத்தளவு நம்ம அங்கே ஒட்டணுன்னே இல்லை, சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு ரெடி ஆகும். இதுலேயே நம்ம வந்து இது வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பு, நம்ம வேறு சோப்பு வேணாலும் ரெடி பண்ணி காட்டுறேன். அடுத்த சோப் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெண்டுக்கும் சென்டரில் வச்சுருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? ட்ரெடிஷ்னல் சோப்பு, அதாவது நீங்கள் அதை வச்சுக்கிறேன். செம்ம ஜில்னஸாக இருக்குது, ட்ரெடிஷ்னல். ஓகே, இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சோப்பு. இது வேணால் நல்லா அப்படியே கவரை இழுத்து பிடிச்சிருச்சு, ஈரத்தன்மை இருக்குது இதில். இங்கே பாருங்கள், இந்த இடத்த வந்து நல்லா இதை பண்ணி விட்டுட்டு இந்த சோப்பில் நல்லா ஒட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டுமே இப்படி ஒட்டி விட்டு சோப்பில் பிடிச்சிக்கிற மாதிரி. ஸோ அழகான சோப்பு ரெடிங்க, சரிங்களா? சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது வந்து நம்மளோட இது வந்து நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பு. இது நம்ம வந்து பாத் பவுடர்னு சொல்லுவோம்ல, குளியல் பொடி, நம்ம ட்ரெடிஷ்னலோட சோப்பு, சரிங்களா? இதே மாதிரியே ஒவ்வொரு சோப்பாக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டான இதை வச்சு இப்படி போட்டுட்டு
இந்த பக்கம் இப்படி. எப்பயுமே சோப்பு தயாரிக்கும் போது இந்த இடத்துல தான் மடக்குவோம். ஸோ அதே மாதிரி இதுவுமே நான் மடக்கிக்கிறேன். சில பேர் வந்து வேறு மாதிரி மடக்குவாங்க. எனக்கு வந்து எப்பயுமே நம்மளோட சோப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அடுத்து வந்து நம்மளோட ரெட் ஒயின் சோப்பு வேணால் ரெடி பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ரெட் ஒயின் எவ்வளோ இதாக தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்க, ரெட் ஒயின் அப்படியே பார்த்திங்கனாவே அப்படியே கலரே வந்து அப்படியே தெரியுது பாருங்கள், சூப்பராக. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். இது எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து கத்தி கம்பல்சரி வேணும். இந்த கத்தியில் நறுக்கவே மாட்டேங்குது. உங்களுக்காக ரெண்டு மட்டும் இதில் ரெடி பண்ணி காட்டுறேன். சரிங்களா? சுத்தமாகவே நறுக்க மாட்டேங்குது. ஸோ ஒரே ஒரு சுற்றினா கூட நல்லா தான் இருக்கும். நான் 2 சுற்றி இருக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த 2 பக்கத்தையும் மடக்கிட்டு, ஸோ இந்த இடம் இப்போ வந்து ஒரே ஒரு சுற்றி பார்ப்போம். சரிங்களா? எல்லாத்துக்கும் 2 சுற்றினால இதுக்கு ஒரே ஒரு சுற்றி பார்ப்போம். இல்லை, 2 சுற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. கத்திரி மட்டும்தான் வெட்டில் காய்ஸ். இருங்க, நான் பெரிய கத்திரி இருக்குது நம்மக்கிட்ட. பெரிய கத்திரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி வெட்டிச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போனாச்சும் நல்லா கவர் பண்ணி விடுவோம். சரி, ஓகே கைஸ், இங்கே பாருங்கள். நல்லா இதை வந்து அப்படியே ஒட்ட விட்டுட்டோம்னா ஒட்டிக்கும். ஸோ இந்த கவர் கொஞ்சம் நான் திக்னஸ்ஸாக எடுத்திருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் ஹார்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இன்னும் திக்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் போட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பியர்ஸ் மாதிரியே இருக்கும். ரெட் ஒயின் சோப்பு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள்.
ஒரு மெழுகுத்திரி பற்ற வச்சு இந்த இடத்த சுட்டோம்னா சரியாயிரும்னு நினைக்கிறேன். இருங்க வரேன்.